Hi friends, welcome to Sarnashi Pets Farm. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம ஃபார்ம்ல ஆப்பிரிக்கன் அண்ட் காக்டெயிலுக்கு எல்லாமே ப்ரீடிங் பாக்ஸ் கம்ப்ளீட்டா நம்ம எல்லாத்தையும் கழட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா விண்டர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. விண்டர் சீசனா மழை வந்து ரொம்ப பெஞ்சிக்கிட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் வந்து ரெஸ்ட் உள்ளான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிரிக்கன்ல ஒரு 40 பேர் பாக்ஸும் காக்டெயிலில் ஒரு 30 பேர் பாக்ஸையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நானும் அப்பா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 10-15 நாளைக்கு அப்புறம் ஃபுல்லாக இந்த தை மார்கழி வந்தோன்னா ஃபுல்லாக நம்ம வந்து பாக்ஸை ஃபுல்லாக நம்ம கட்டி விட்ருவோம். மார்கழியில் வந்து அந்த அளவுக்கு பார்த்தா மழை இருக்காது. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் கிளைமேட்டு, திடீர்னு வெயில் அடிக்க திடீர்னு மழை அடிக்கிறனால நம்ம வந்து பாக்ஸை ஃபுல்லாக கழட்டி வச்சாச்சு. என்ன இப்போ நிறைய வந்து ஒவ்வொன்றா கழட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய ப்ரீடிங் போட வேண்டியது இருக்குது. ஆஃப்ரிக்கன் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆஃப்லைனுக்குன்னா இன்னும் நம்ம வந்து 5 பேர் இருக்குது. 5 பேர் புதுசாக வாங்கிட்டு தான் இன்னும் வந்து நம்ம ப்ரீடிங் போடல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கண்ணூர் வந்து நல்லா ப்ரீட் ஆகிட்டு இருக்கு. காக்டெயிலும் ஸ்மால் கண்ணூர் அண்ட் சன் கண்ணூருக்கு வந்து இது ப்ரீடிங் சீசன் தாங்க. இந்த சீசன் நம்ம நல்லா ப்ரீட் விடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணூர் ஃபீமேல் வந்து நம்மகிட்ட வந்து முடியாமல் ஆயிடுச்சு, இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாண்டியா கண்ணூர் வந்து நம்மளுக்கு முட்டை வச்சுருக்காங்க. சாண்டியா நம்ம முட்டை வச்சு நல்லாவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 முட்டை வச்சு நல்லாவே வந்து அடகாத்துக்கிட்டு இருக்குது, நல்லா இன்குபேட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சன்கண்ணூர் சிக்கு கொடுத்தா மறுபடியும் வந்து சன்கண்ணூர் இப்போதைக்கு ஒரு 3 பேர் சன்கண்ணூர் நம்ம வந்து எக்கு வச்சுருக்காங்க. ஆஃப்ரிக்கன் பாக்ஸ் அப்பெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நிறைய பேர் நம்மளோட காக்டெயில் சிக்கு வேணும், ஆஃப்ரிக்கன் சிக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இன்னையிலேருந்து கரெக்டாக ஒரு 20 நாள் எப்படி 1 மாதம் ஆகுங்க நம்மளோட அடுத்த சிக் வந்து நான் வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு டைம் பத்தல. நம்ம பேர்ட்ஸ் ஃபார்ம் வச்சுருக்கோம், புறாவுக்கும் வந்து பெருசாக வந்து ஃபார்ம் போட்டு ரெண்டுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டனால அந்த அளவுக்கு வந்து நான் வீடியோ எடுக்க முடியல. நம்ம தொழிலே ஃபுல்லாக போய் கான்சன்ட்ரேட் பண்ணனால வீடியோ எடுத்து போட முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் ரெகுலராக வீடியோ போட பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம ஸ்டாக் நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஃபிஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 பீஸுக்கு மேலே நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம பழைய ஓல்டு லைன் பேரப்பெல்லாம் கழிச்சிட்டு இப்போ புதுசாக நம்ம ஓல்டு லைனில் எடுத்து 6 அப்பெல்லாம் நம்ம வந்து நிப்பாட்டி வச்சு ஸ்டாக் வச்சுக்கிட்டு இருக்கோம். 100 பீஸு 50 பேர் இப்போதைக்கு தனியாக போட்டுட்டு 50 பேர் அடல்ட்டப்பெல்லாம் ஃபுல்லாக கழிக்க போகிறோம். ஏஜ் கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம ஃபார்மில் நம்ம ஃபிஞ்சஸை போட்டு அதப்பெல்லாம் ஃபுல்லாக கழிக்கணும். கழிச்சதுக்கப்புறம் அடல்ட்டை வெளியில் கொடுத்துட்டு அடுத்து ரிசல்ட் எப்படி வரும்னு பார்க்கணும். ஃபிஞ்சஸ் ப்ரீட் ஆகிறதுக்கு எப்படியும் வந்து குஞ்சிலேருந்து நெஸ்ட் அவுட் ஆனதுலேருந்து பட்டாரு 3 மாதம் ஆகும் ஃபிஞ்சஸ் ப்ரீட் ஆகிறதுக்கு. 3 மாதம் வெயிட் 3-4 மாதம் ஆகும் நல்லா மெச்சூர்ட் ஆகிறதுக்கு. ப்ரீட் ஆனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நம்ம வந்து கிளச் எடுக்கலாம்னு சொல்லி ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 20 பேரை வந்து கழிச்சிருக்கேன். இன்னொரு 30 பேரை கழிச்சிட்டு இந்த பாட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். பட்டாப்பெல்லாம் எடுத்து நம்ம மறுபடியும் இதுபோல் பட்டா மோஸ்ட்லி பாதி இதுக்கு மோல்டிங் வந்துருச்சு. இன்னும் பாதி இதுக்கு இன்னும் மோல்டிங் வராமல் இந்த கருப்பு கலரில் இருக்குது. பார்ப்போம், சீக்கிரம் வந்து நம்ம போட்டுடலாம். இந்த லைனில் இருக்கிற பேரை மட்டும் நம்ம வந்து ஃபுல்லாக கழிச்சு போட போகிறோம். இந்த பக்கம் இருக்கிற லைன் ஆல்ரெடி வந்து பட்டாலேருந்து போட்டது தான். அதனால் கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு கிளச்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஸ்மால் கண்ணூர் சிக்கு இருக்குங்க நம்மகிட்ட ஒரு 2 சிக்கு இருக்குது. ஸ்மால் கண்ணூர் சிக்கு இருக்குது. தேவைப்படுறா கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சரணாஸ்ரீ பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ப்ரீடிங் பண்ணுறதை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு ரெஸ்ட் விட்டுட்டு கரெக்டான 1 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ப்ரீடிங் போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு பேர்டு ஹெல்த்தியாக இருக்கும், நல்லாவே ப்ரீட் ஆகும். மழையும் பெய்யுது, வெயில் அடிக்குது, மாற்றி கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால முட்டை வந்து அவ்வளோவா இன்குபேட் ஆகாது, எனக்கு தெரிஞ்சு ஆகாது. மறுபடியும் முட்டை வச்சுக்கிட்டே இருக்கும், இன்குபேட் ஆகாது. மறுபடியும் 4 முட்டை வைக்கும், கொஞ்ச நாள் அடகும், மறுபடியும் ஒரு 4 மேட்டாகி 4 முட்டை வைக்கும். அதனால் வந்து இன்னும் 2 மாதத்துக்கு அப்புறம் ப்ரீடிங் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.